பெர்னார்ட் ஷாவின் வாழ்க்கை எமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? ஒருவனுடைய எண்ணம் எவ்வாறு அவனையே உருவாக்குகின்றது? இது பி பாசிட்டிவ் தமிழ். நான் உங்கள் சிவா சசிகாந்த். இங்கிலாந்திலே ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் பெர்னார்ட் ஷா. இவருடைய கனவு தான் ஓர் மிக பெரும் எழுத்தாளராக வர வேண்டும் என்பதே. ஆனால் நடந்ததோ, அவர் ஒரு எழுதுவினைஞராக வேலையில் இணைந்து கொண்டார். தன்னுடைய 15வது வயதில் இந்த எழுதுனர் வேலை அவருக்கு கிடைத்தது. அப்போது அவருடைய மாத சம்பளம் வெறும் $4. விருப்பமின்றியே அந்த வேலைக்கு சென்று வந்த பெர்னார்ட் ஷா தான் உலக புகழ் பெற்ற எழுத்தாளராக வர வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக தன்னுடைய வேலையையே துறந்தார். அப்போது அவரை சுற்றியிருந்த அனைவரும் ஏளனம் செய்தனர். நிரந்தரமாக வருமானம் பெறுகின்ற ஒரு வேலையை விட்டுவிட்டு கற்பனை உலகத்தில் வாழ விரும்புகின்றார் என்று பலவாறு தம் கருத்துக்களை பதிவு செய்தனர். வெறும் 5 ஆண்டுகள் மட்டுமே பள்ளியில் படித்த இவரால் எவ்வாறு பிரசித்தி பெற்ற ஓர் எழுத்தாளராக முடியும் என்று பலரும் விமர்சனம் செய்தனர். இவை எதனையும் தன் கருத்தில் உள்வாங்கிக் கொள்ளாத பெர்னார்ட் ஷா நாடகம், இலக்கியம், கட்டுரை போன்ற பல்வேறு துறைகளில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்தார். தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் தன் எழுத்துலக பணியில் பயணித்தார். ஆனால் அவருக்கு எந்த வருமானமும் அதிலிருந்து கிடைக்கவில்லை. அந்த 9 ஆண்டுகளிலும் அவருக்கு கிடைத்த மொத்த வருமானம் $30 மட்டுமே. அப்போதும் அவரை சுற்றி இருந்த அனைவரும் பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்தனர். யாருடைய கருத்தையும் செவிமடுத்து கொள்ளாத பெர்னார்ட் ஷா தொடர்ச்சியாக எழுதினார். அவர் தான் மிகப்பெரிய எழுத்தாளராக வர முடியும் என்று தீவிரமாக நம்பினார். அப்படியே ஆனார். இறுதியில் அவருடைய படைப்புகள், கட்டுரைகள், நாடகங்கள் அனைத்தும் கோடி கோடியாக அவருக்கு பணத்தை சம்பாதித்து தந்தன. இலக்கிய துறையிலே மிக புகழ் பெற்ற நோபல் பரிசையும் தனதாக்கி கொண்டார். எனவே எம்மை சுற்றியிருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் எம் எண்ணங்களின் வலிமையால் நாம் நினைத்ததைப் போலவே உருவாக முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.